ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜாயின் டெய்லி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. ஏன்னா எங்களுடைய சந்தோஷத்துக்கு முக்கிய காரணமே நீங்க தாங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற சப்போர்ட், நீங்க கொடுக்குற ஆதரவு அவ்வளவா இருக்குங்க. லாஸ்ட் வீக் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட இனாகரேஷன் 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் அடி அடிச்சு வச்சிருக்கோங்க. இந்த ஜாயின் டெய்லி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 5வது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அடி எடுத்து வைக்க அநேக உதவியா இருந்திருக்குங்க. எல்லாத்துக்கும் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா? நான் லாஸ்ட் வீக் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ், அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோ வியூஸ், லைக்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. போட்ட எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேங்க. சரிங்களா? லாஸ்ட் டைம் கொஞ்சமாக சின்ன மிஸ்டேக் இருந்ததுங்க. மேபி அந்த மிஸ்டேக் இனி வராமல் எப்படி சரி பண்ணணுமோ அந்த அளவுக்கு சரி பண்ணி கொண்டு போயிடலாம். சரிங்களா? நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுனால அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல முன்னாடி வந்து நிற்குங்க. அதுக்காக மாத்திரமே நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப பாருங்க, நம்ம கிட்ட நெய் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த எம்எல்ல இருந்து இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா பாக்குற கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தெரியப்படுத்த ஆசைப்படுறேங்க. நம்ம கிட்ட 50 ml பாட்டில் இருந்து இருக்குங்க. பாருங்க, நம்ம கிட்ட 50 ml பாட்டில் இந்த மாதிரி பவுச் வருங்க. நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க 50 ml பவுச் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வீடியோக்குள்ள போய் பாருங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீக் வந்து மெசேஜ் கொடுத்துருந்தேன். பாருங்க, 50 ml பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் 10 பீஸ் ஒரு பவுச்சா அப்படி வந்துருங்க. இது நம்ம வந்து மளிகை கடை, ஹோல்சேல் கடைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க பாக்குறவங்க யாராவது மளிகை கடை வச்சிருந்தீங்கனாலும் ஹோல்சேல் கடை உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்க தாராளமாக நம்ம கிட்ட நெய் வாங்கிக்கலாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, 100 ml பாட்டில் 100 ml இதே மாதிரி பேக் தாங்க. சேம் டிட்டோ இதே பேக் தான். பாருங்க, இவ்வளவு அழகா ரொம்ப சூப்பரா பேக் பண்ணிருக்கு பாருங்க. இந்த அழகான பேக்கிங்காகவே நீங்க வாங்கிடலாம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து நெய் மாத்திரம் இல்ல, பேக்கிங்கும் அவ்வளவு பக்காவா இருக்குங்க. இதுலயும் 10 பீஸ் அப்படி வந்து ஒரு பவுச் அப்படி வந்துருங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 50, 100 இது எல்லாமே இந்த பவுச்ல தான் வருங்க. அதே மாதிரி 200 ml நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 200 ml பாட்டில் வந்து பிளைன் பாட்டிலாவும் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபிளோடையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம லேபிளோட தான் நார்மலா கொடுக்கறதுங்க. ஒரு சில கஸ்டமர் வாங்கி விற்கிறோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிளைன் பாட்டில நீங்க வாங்கிக்கலாம். நீங்க எங்ககிட்ட சொன்னா மாத்திரம் போதுங்க. நீங்க ஹோல்சேலா வாங்குறவங்களுக்கு நம்ம ரேட் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கீழே போகிற நம்பர், அதாவது பாத்தீங்கன்னா இனி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் மாத்திரம் தாங்க நாங்க கொடுக்க போறோம். இந்த 9600691214 இந்த நம்பருக்கு மாத்திரம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு நம்பர், அடிஷனல் நம்பர் வந்து இப்ப நாங்க இனி கொடுக்க போறது இல்ல. அந்த நம்பருக்கு யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இதுக்குன்னு தனியா ஆள் வச்சிருக்காங்க. அவங்க மாத்திரம் தான் அதுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்க எமர்ஜென்சி இப்போ சண்டே இந்த வீடியோ நம்ம போடுறோம், சண்டே ரிலீஸ் ஆகுது இல்ல சாட்டர்டே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். சண்டே நீங்க மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து சொல்றேன், நீங்க அமௌண்ட் மட்டும் போடுறதுக்கு மாத்திரம் இந்த என்னோட 8833387775 அந்த நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த 9600 நம்பருக்கு மாத்திரம் நீங்க சேட் பண்ணுங்க. அன்னைக்கு யாரும் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. தயவு செய்து நான் சொல்றேங்க, லாஸ்ட் வீக் ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டருக்கு மட்டுமே உட்காந்துருக்கேங்க. ஏன்னா நீ கம்பெனி இனாகரேஷனுங்கனால ஒரு சின்ன வெளியே போகலான்னு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம், ஃபேமிலியோட போகலான்னு சொல்லி. எனக்கு அது கூட டைம் இல்லை. எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ ஆர்டர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு காலையில் உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து நான் ஆர்டர் மட்டுமே சேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்திருக்கேன். இந்த 8833 நம்பருக்கு வந்துச்சுங்க. சரிங்களா? நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை நம்பி ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் சண்டே வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நாங்கள் கம்பெனிக்கு லீவு. நாங்கள் எங்காவது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு வெளியே போற சூழ்நிலை இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த 9600 அந்த நம்பருக்கு மாத்திரம் நீங்க ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மண்டே சண்டே நீங்க வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்து மார்னிங் ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒரு டைம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் மெசேஜ் பண்றீங்க, மெசேஜ் பண்ணிட்டு இந்த டைம் நிறைய பேர் மெசேஜ் போட்டோன்னா அடுத்தடுத்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து ரிப்ளை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நீங்க அடுத்தடுத்து மெசேஜ் போகும்போது ஃபுல்லா மேல போயிருது. நம்ம ஆளுக்கு கீழே இருந்தா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 by 1 டைமிங் பார்த்து கீழே இருந்து போவாங்க. அதனால நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுக்கறது கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாங்க. எல்லாத்துக்குமே நாங்க ரிப்ளை கொடுப்போம். எல்லாத்துக்குமே ஆஃபர் உண்டுங்க. நான் லாஸ்ட் டைம் 2 நாள் தான் ஆஃபர் போட்டிருந்தேன். ஆனா வந்து மண்டே வரைக்குமே ஆர்டர் ஜாஸ்தி இருந்ததுனால 3 நாள் ஆஃபராகவே மண்டே வரைக்கும் நாங்க வந்து
ஆர்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற வரைக்குமே ஃபோன் பண்ணி அந்த பழைய ஆஃபர் கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க. தயவு செய்து எல்லாத்துக்கும் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்கறது ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம வீடியோ அதிகபட்சம் 10 நிமிஷங்க, 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் மட்டும்தான் நாங்கள் வீடியோ போடுறோம். தயவு செய்து அந்த வீடியோக்குள்ள உள்ள போய் ஆஃபர்ஸ் என்ன போடுறோங்கிறது தயவு செய்து பாருங்க. நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு ஓ இவ்வளவுதான் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் சாட் பண்ணி இல்லை ஃபோன் பண்ணி என்ன பதர் ஆஃபர் என்ன ரேட்டு போட அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செய்து அது வேண்டாங்க. நீங்க தயவு செய்து 5 நிமிஷம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நெய் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க, சாட் பண்றீங்க. நிறைய பேர் வந்து ரிப்ளை கொடுக்குறீங்க. மனசுக்கு நிறைவா இருக்குங்க எல்லாருமே ரிப்ளை கொடுக்கறதுனால. ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல நெய் எப்படி இருக்குங்கிறது தயவு செய்து ஃபோன் பண்ணி சொல்றீங்க. ஆனாலும் நாங்க கேட்கறது ஒரு விஷயம் தாங்க, நீங்க வந்து மெசேஜ்ல ரிப்ளை கொடுத்தீங்கன்னா புதுசா நெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிறைய கஸ்டமர்ஸ் புதுசா வாங்குறீங்க. அப்ப நெய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது இந்த சாட் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும் பொழுது நம்மளோட நெய் தரம் பத்தி நீங்க சொல்லும் பொழுது அவங்க புதுசா வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக மாத்திரமே நான் கமெண்ட் செக்ஷன்ல போட சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வாங்க அதே மாதிரி 1 லிட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். நார்மலான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோங்க. 1 லிட்டர் நெய் வாங்குனீங்கன்னா 320 ரூபாங்க. லாஸ்ட் டைம் வீடியோல கேட்டிருந்தீங்க என்ன பார்த்தா 1 லிட்டருக்கு யாரும் நீங்க வீடியோ ஆஃபர் போடல, 1 லிட்டர் தான் போட்டிருக்கீங்கன்னு. ஓகேங்க, இந்த வாரம் அதுக்குண்டான நிறைவா என்ன இது கொடுக்க முடியுமோ அதை நம்ம பார்த்துடலாம். நார்மலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1 லிட்டர் பாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லேபிளாவும் இருக்குங்க, லேபிள் இல்லாமே இருக்கு. சரிங்களா? அதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம நார்மலா கொடுக்கறது 580 ரூபா மட்டுமே. வித் ஷிப்பிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது எதுக்குமே நம்ம ஷிப்பிங் சார்ஜ் போடுறதே இல்லைங்க. ரீட்டைல்காரங்களா இருந்தாலும் சரி, ஹோல்சேலா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம சைட்ல. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உடனே நீங்க குயிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம கொடுக்குற 2 நாள் ஆஃபர், 3 நாள் ஆஃபர், அந்த 3 நாள் ஆஃபருக்குள்ள மட்டும் தயவு செய்து போடுங்க. அதுக்கு மேல இருந்தா அடுத்த வாரம் நம்ம வீடியோ போடுவோம், அதுல என்ன ஆஃபரோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆர்டர்ஸ், ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸுங்க, ஆர்டர் விழுந்துகிட்டே இருந்ததுங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பேக் பண்றதுக்கு எல்லாமே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்கறதுக்கு, அதாவது வந்து கொரியர் போய் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன் தெரியுமா? அதை ட்ராக்கிங் ஐடி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து 2 நாள் 3 நாள் 2 நாள் பயங்கரமான டைட் ஷெட்யூல் ஒர்க்குங்க. அதில் யாருக்குமே ரிப்ளை கொடுக்க முடியல. இந்த ட்ராக்கிங் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாமல் போயிருச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ இன்னைக்கு நெய் லேட் ஆயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் ட்ராக்கிங் ஐடி அனுப்புறதுக்கு அனுப்பவே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் ரிசீவ் ஆயிருச்சு. உடனே கூப்பிட்டு ரிப்ளை கொடுத்துட்டீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு காரணத்தினால மாத்திரம்தான் நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இனி வர நாட்கள்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராம அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணணுமோ அது பண்ணிக்கலாங்க. சரிங்களா? நீங்க யாரும் டிசப்பாயின்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திரமே நான் சொல்லிட்டு இருக்கேங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம ஆஃபருக்குள்ள வந்துட்டோங்க. நாம என்ன ஆஃபர் கொடுக்கலாம் அதுன்னா எல்லாமே நெய் மாத்திரம் கொடுக்கறதுமா. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க, ப்ரோ பன்னீர் எப்படி இருக்கணும்னு. எல்லாத்துக்குமே நான் பன்னீர் கொடுத்துருக்கேங்க, பன்னீர் அனுப்பியிருக்கேன், பட்டர் அனுப்பியிருக்கேன். சரிங்களா? எல்லாருமே எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். இப்ப பாருங்க, நம்ம நெய் வந்து பாத்தீங்கன்னா நெய் ஆஃபர் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த நெய் ஆஃபருக்கு முன்னாடியாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் அதிகமா ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. இந்த வாரம் அதுக்காக பன்னீர் ஆஃபர் என்னன்னு பாத்துருவோங்க. இப்போ நீங்க 1 கிலோ பன்னீர் வாங்குனீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்கற ரேட்டு ஆஃபர் ரேட்டு தாங்க. அந்த 300 ரூபாய்க்கு கம்மி யாருமே நெய் கொடுக்கறது கிடையாது. சாரி, பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு கம்மியா யாரும் சேல் பண்ண முடியாது. ஜாய் டெய்ரி ஒருத்தவங்க மாத்திரம் தான் உங்களுக்கு ஃபேவரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வாரம் பன்னீரோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 300 ரூபாய் மாத்திரமே நாம இந்த வாரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. 1 கிலோ பார் வாங்குனீங்கன்னா 300 ரூபாய் தாங்க. இதுலயே 200 கிராம் பேக்கெட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு 70 ரூபாய் மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் 70 rupees மாத்திரமே. 70 ரூபாய்க்கு பன்னீர் எங்காவது கிடைக்காதுன்னு நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க. டெஃபினட்டா ஹோல்சேலா வாங்குற கஸ்டமர் கூட அந்த விலை கிடைக்காதுங்க. ஆனா நம்ம ஜாய் டெய்ரி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விலையில கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அது மட்டும் தானா? பட்டர் விலை என்னங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பட்டர் விலை வந்து பாத்தீங்கன்னா
1 கிலோ பட்டர் வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு ஜாய் டேரி நெய்ல ஜாய் டேரி கம்பெனியில் நார்மலாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாரம் ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் உங்களுக்காக 420 ரூபா மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. 1 கிலோ பட்டர் வாங்குனீங்கன்னா 420 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே ஓகே பிரதர் இதெல்லாம் கொடுக்குறீங்க ஷிப்பிங் சார்ஜ் தானே கேட்பீங்க. இல்லைங்க, அதுல மாத்திரம் ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. உங்களுக்கு இதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நெய்யோட ஆஃபருக்குள்ள போலாம். நெய் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் நெய் வந்து நாம கொடுத்த விலை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியின் விலைக்கு 499 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா நார்மலான பிரைஸ் 580 ரூபாங்க. இதோட எம்ஆர்பி என்னன்னு கேட்டீங்கன்னா 810 ரூபாங்க. இப்போ இந்த வாரம் நம்ம கொடுக்குற ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 560 ஒன்லி. வெறும் 560 ரூபாய்க்கு நாம நெய் கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த நெய் யாருமே சான்ஸே இல்லைங்க. நம்மளோட குவாலிட்டி வைஸும் சரி ரேட் வைஸும் சரி அடிச்சுக்கிறதுக்கு நமக்கு நிகர் நாம மட்டும்தான் நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். சரிங்களா? அது மாத்திரம் இல்லைங்க, அதே மாதிரி 1 லிட்டர் நெய் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கேட்டதுக்காக, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பதில் எங்களுக்கு 1 லிட்டர் நெய் எல்லாம் இல்லையா அப்படின்னு ஆஃபர் கேட்டதுனால இந்த வாரம் நெய் வந்து பாத்தீங்கன்னா 320 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிற நெய் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு நாம கொடுக்குறோங்க. இதுக்கு ஷிப்பிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, டெஃபினட்டா ஷிப்பிங் சார்ஜ் இல்லாம நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கமெண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட இனாகிரேஷனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஆல்ரெடி நெய் இருக்கு பிரதர், ஆனா நம்மளுடைய நெய் ஆஃபர் போட்டதுக்கு மாத்திரம் நம்ம வாங்கல, நம்மளோட இனாகிரேஷனுக்காக எங்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காகவே அவங்க 2 லிட்டர் ஆர்டர் பண்ணாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துலயும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சந்தோஷத்தை அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. சரிங்களா? இந்த வாரம் ஆஃபரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொரியர் வந்து போட்டீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள மாத்திரம் தான் இது ஷிப்பிங் நம்ம ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம். இதே வந்து பெங்களூர், கர்நாடகா, மைசூர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதி ரேட்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஷிப்பிங் இருந்ததுன்னா உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா மாத்திரம் தான் ஷிப்பிங் சார்ஜே வருங்க நம்ம சைட்ல இருந்து. ஸோ அதை பார்த்துக்கோங்க. வெளியூர்னு கூப்பிடுறவங்க இந்த ஷிப்பிங் சார்ஜ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்ம வந்து ஸ்வீட் கோவா, இது வந்து பால்கோவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க. லாஸ்ட் டைம் நிறையவே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது பால்கோவா ஸ்வீட் பால்கோவாங்க. இந்த மாதிரி பவுச்ல 5 கிலோ பவுச்சா வருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்கறதுன்னா ஒரு கண்டெய்னர் நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பட்டர் போடுறதுக்காகவும் இந்த ஸ்வீட் கோவா போடுறதுக்காகவும் பன்னீர் போடுறதுக்காகவும் நம்ம கண்டெய்னர் வந்து நம்ம பேசியிருக்கோம். அது ரெடி ஆயிட்டு இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கண்டெய்னர் பேக்ல தான் வரப்போகுதுங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த லெவல் நாம போய்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான பங்களிப்பு காரணமே நீங்க மட்டும்தாங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட் என்னைக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் மறுபடியும் ஆஃபர் சொல்றேங்க. 1 லிட்டர் நெய் வந்து 560 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஷிப்பிங் சார்ஜ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஷிப்பிங் இல்லைங்க, ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நெய் வந்து 1 லிட்டர் 320 ரூபாய் இல்லைங்க, வெறும் 300 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம். பன்னீர் 1 கிலோ பார் வந்து வாங்கினீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு ஷிப்பிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, டெஃபினட்டா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பட்டர் 1 கிலோ 420 ரூபாய்க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா ஊருக்கும் மதுரை, சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் எந்த இடத்துலயுமே ராமேஸ்வரம் எங்க இருந்தாலும் நம்மளுடைய ப்ராடக்ட் பன்னீர் பட்டர் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ ஆர்டர் மிஸ் பண்ணிடாதீங்க. குயிக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் எத்தனை நாள்னா வெறும் 2 நாளுங்க. இந்த சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் மாத்திரம் இந்த ஆஃபர் உண்டுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ற நம்பர் வந்து 9600691214 கீழே போதுல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போற இந்த நம்பரை மாத்திரமே நீங்க தயவுசெய்து எடுத்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ. பை பை.